Hello guys, welcome back to MRM Gaming. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா என்ன கேம் ரோஷன்? வியட் டெட். அன்னைக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம விளாண்டுருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம தோத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம திருப்பி விளாண்டு ஜெயிக்க போகிறோம். ஓகே கைஸ், பாப்பாவை பாட்டுக்கிட்டு இருக்கோம் சிசிடிவி கேமரால. பண்றா டேய். ஓ ஷிட். எங்கடா டேய், ஏன்டா அப்படி பண்ற? என்னடா கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓ ஓகே கைஸ், டார்ச் லைட் ஆன் பண்ணல, அதான் இப்போ கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே கைஸ், நம்ம ஏற்கனவே வந்துட்டு டுட்டோரியல் வந்துட்டு போட்டிருக்கோம். ஆனால் அதில் தோட்டுட்டோம். ஸோ ஆனால் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்துருக்கோம் இது வரைக்கும் எப்படி விளாடணுன்னு. ஸோ நீங்கள் இந்த கேம் விளாட போனீங்கன்னா அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் விளாண்டுக்கலாம். ஸோ உதவியாக இருக்கும் அது. ஓகே இவர் வேறு தட்ட கஷ்டமாக இருக்குமே. ஓகே ரத்தினா, ஓகே சொல்லு. இது மரம் ஓகே எடுத்துக்கிறேன். ஓகே சொல்லு. அப்பா பண்ணுற பாரு காஷ். இன்னைக்கு நம்ம டிக்கிறோம் காஷ், இன்னைக்கு டிக்கிறோம். பரவாடி. ஆனால் என்னடா நல்ல ரோஷனை மறக்க மாட்டேன் காஷ். அங்கே பாருங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு பெட் இருக்கு. அதில் நான் வந்துட்டு டக்குன்னு சிசிடிவி கேமராலேருந்து வெளியே வந்துட்டு நான் அதில் தான் படுப்பேன். ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னா, என்ன அப்படிங்க ஞாபகம் இல்லையா? அவர் வந்துட்டு அதில் பட்டுக்கிட்டாரு. இப்போ நான் திடீர்னு அப்பா வேகமாக வந்துட்டேன். இதுக்கு ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டு வேகமா அப்புறம் போவோம். கடுப்பா இருக்கேன் இப்போ. கடுப்பா விடுடா, சாவ மாட்டேன். அப்பா வர போறாரு. இப்போ ஒருத்தர் சாவ போறாரு கீழே. இவன் ஒருத்தன் கண்ணாடியிலேருந்து எட்டி பாட்டுக்கிட்டு. ஏன்டா எங்களே பட்டம் எப்படி இருக்கு? ஏன்டா எங்களே பாட்டுக்கிட்டு ஓடுறா டேய். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டியா? சாப்பிட்ட வெக்கமா இல்லை? டேய் நான் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்தில். பயப்பட்டு விட்டா. டேய் நம்ம இன்னும் பாண்டியம்ல தான் இருக்கோம். ஒரே எண்ணிக்கை இன்னும் போல. அடிக்கடி இவ்வளோ பயமா இருக்கு. டேய் வாடா போய் சாப்பிட்டு இருக்கோம். பயமா இருக்கா? முட்டியா? என்ன பண்ணுவ? பாத்தியா? டேய் நீ உன்னோட சாப்பாடு போட்டியா கீழே? காய்ஸ், இந்த விண்டோலாம் நம்ம சாப்பிட்டணும். ஆனால் வந்துட்டு நம்ம சாப்பிடல. ஏன்னு சொல்லுங்க. ஆமா இல்ல, அது வந்துட்டு ஒண்ணுமே ஆகாது. நீங்க அவட பார்க்காம அப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆமா கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போச்சு. இப்போ நம்ம சிசிடிவி கேமரா பார்க்கலாம் தானே? பாரு. ஏன்டா பயப்படுறேன்? அடிக்கடி வந்துட்டான். அவ்வளோ கஷ்டம். ஜஸ்ட் மிஸ்டி எடுத்துடுவோம். அப்புறம் சாப்பிடுவோம். ஒன்னா சாப்பிடுவோம் போயிட்டு செட்டா போறோம். இவன் ஒருத்தன் ஏன்டா எங்களுக்கு எட்டினா பாப்பியா? டேய் ஏன்டா டோண்டு விட்ட வெங்காயம்? கண்ணாடி உடச்சிட்டு வர போறான். தெரிய போய் இருக்கு. கீழே போயிட்டு கேஸ் கேன் போட்டியா? ஓகே போட்டான். ஓகே சொல்லு. டேய் நம்ம இன்னும் 2 ஏமுக்கே போலடா. அதுக்கிட்டையும் பாரு உயிர் வாங்குது. டேய் இன்னொரு வாட்டி வந்துட்டானா போய் சாப்பிடலாம். நீ கீழே பண்ணணும். ஏன் வந்து பிடிச்சிருவான். எவ்வளோ பார் என்ன நடுவில் வந்துருச்சா? கீழே போய் சாப்பிடுவா போ. பண்ற போறான். டேய் நல்ல ஐடியாடா. இதான் இருக்கணும். இழிஞ்சிச்சு போ. ஐயோ கைஸ், செட்டு வேணும் கைஸ். பரவாயில்ல. ஓகே கைஸ், நம்ம இப்போ ரோஷன் விளாட்றத பார்ப்போம். இல்லை ஆக்சுவலி நான் செட்டு பண்ணதும் நல்லது தான். ஏன்னா வந்துட்டு இப்போ எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு நிறையா இருக்கும். எங்களுக்கு இப்போ வந்துட்டு நம்ம செட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் மட்டும் ரொம்ப ஸ்க்ரீன் பிளராக தெரியும் கைஸ். பிரச்சனை இப்போ பட் இதை போய் சாப்பிட்டு வர இருக்குமே. அவன் வாங்கிக்க மாட்டான். போய் சாப்பிட்டு வா. சாப்பிடு ப்ளஸ் பண்ணி சாப்பிடு. ஓடு டக்குன்னு ஓடு. ஓ நீ மாட வைக்கவே இல்லையா? டேய் இன்னொரு நூடுல்ஸ் சாப்பிட்டாடா நீ? இன்னொரு நூடுல்ஸ் சாப்பிட்டாடா நீ? ஐயா தேனிலேட்டு பாருங்க. நம்ம செட்டு போய் கிடக்கணும். எப்படி செட்டு போய் கிடக்கணும்? அவன் குடிச்சிட்டான் கைஸ். பெட்டில் படுக்க சொன்னா குடிக்கிறான். அதனால தான் மாட்டிக்கிட்டோம். நம்ம எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டோம். முகேஷ் வந்துட்டு என்னாச்சுன்னா அவர் வந்துட்டு கேம்புக்கு போயிருக்காரு கைஸ். அதனால இன்னைக்கு வர முடியாது. கேம்புக்குலாம் போல வெளியே போயிருக்கான்.
வெளியே போயிருக்கான், சும்மா சொன்னேன் கேம்புக்கு போயிருக்கான், வெளியே போயிருக்காங்க. அதனால் இன்னைக்கு விளையாட முடியல கைஸ். அதுவும் நம்மளால் யூடியூப் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எனக்கு டியூஷன் வேறு வந்துச்சு, உனக்கு ரோஷனுக்கு டியூஷன் வேறு வந்துச்சு. ஸோ எனக்கு என்னது படிக்கிற பையனுக்கு நானே விடல. ரெண்டையும் மட்டச்சிரும், இன்னும் 3 இப்போ போய் போட்டு இல்லை வேணாம் படுறா நல்ல வேலை ஐடியா வைக்கலாமே. படி வந்துட்டான் பாரு, வந்துட்டான் நான் பாரு எப்படி இல்லை போடு. ஓகே ஜூன் போய் சாப்பிட்டு சமைச்சிடுறா ஓகே ஜூன் வச்சிரு போ ஓடு எங்கிட்ட அங்கே அந்த சைடு வா மாட்டுவாங்க. ஓகே ஓடு அவன் வர லேட் ஆகும். ஓடு வர டக்குனு போ. பஞ்சிராடே பெட்டில் பஞ்சிராடே. ஓகே ஜூன் அப்படிதான் பையா அப்படிதான் ஈடா கோ டு ஸ்லீப். டே என்ன இன்னும் 3 AM போல என்ன பண்ணுவோம். இப்பதான் மணி 2 எப்படி ஒன்று தெரியும். க்ளாக்கா எங்க இருக்கு? போ போய் காட்டு. நான் பாட்டுட்டே இல்லை இன்னொரு க்ளாக்கை. தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு தண்ணி ஃபில் பண்ணிடு. மூணாவது கைஸ் மூணாவது. மணி 3 இப்போ ஏன் நிறைய தூங்குனேன். வந்துட்டானா இப்போ வராமல் இருக்கட்டும். இல்லை வேணாயா நீ படித்தே இரு, உனக்கு அதான் நல்லது. 3 AM வந்துச்சு கைஸ், 3 AM வந்துச்சு. இன்னும் 4, 5, 6 மட்டும் ஞாபகத்தில் இருக்கணும். அவ்வளோ 3 வருதான் நீ சரி பையன் சொன்னி வருவோம் பாரு. எங்கடா இவன் எங்க வந்தான்? ஏன்றி ஆமா. ஐயோ நம்மளுக்கு வேற கைஸ், நம்மளுக்கு வேற பிளரா தெரியுது. டக்குன்னு போய் சாப்பிட்ரு சமைச்சுலாம் ஒன்று வைக்காத. ஓடு கைஸ் நம்மளுக்கு வேற பிளரா தெரியுது வேற. ஓகே உங்களுக்கு நான் எவ்வளோ ஜோக்கா காட்ட முடியுமோ அவ்வளோ ஜோக்கா காட்டுறேன். வேற செம்ம பிளரா தெரியுதுடா எனக்கு. வந்துட்டானா ஏன் அவ்வளோ லேட் ஆகும்? அந்த பேட்டில் போய் பாரு. மணி என்ன காட்டு, மணி என்ன போய் பாரு. படுறா என் பேச்சை கேட்காத. ஓகே கொஞ்சம் நேரம் 4000 மணி, இன்னும் 4000. ஓகே போய் தண்ணி குடி. டே என்ன போய் பாரு, என்ன போய் பாரு. இது வேற நம்மளுக்கு ப்ளூர் ஆகுது. என்ன இவ்வளோ போடலாமா? டே அட்டை ரவுண்டில் போட்டுக்கலாமா? சமைச்சிச்சிரு அவன் லேட்டாக வருவான். சரி நீ சொல்கிறது நல்லது தான். ஓகே கைஸ் மணி 4 ஓகே கைஸ் நாலாச்சு. டேய் நோ 5, 6 அவ்வளோதான். 5, 6 நம்ம பாருங்க எவ்வளோ உயரமாக ஒரு அவளையும் நம்ம செட்டு போயிட்டோம். இவனாச்சும் விளையாண்டாங்களானே. 5 மணிக்கு செட்டு போனால் எப்படி இருக்கும்? ஓகே கைஸ் ரோஷன் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்காரு. சமைச்சு சாப்பிட போகிறாரு சுவையான நூடுல்ஸ். அவன் எப்படி வரான்னு பாரு. அவன் அந்த சைடு வருவான். ஓடு நான் பின்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வரான் லேட்டாக தான் வரான். டக்குன்னு பஞ்சிராட. ஓகே ஜூன் தண்ணி வரலையா? இது பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணு. ஓகே ஜூன் மணி 5 போடு மணி 5 போடு. இன்னும் கொஞ்சம் நேரம் டேய் தண்ணி பிடிச்சிக்கோ. ஓடு செட்டு ஓடு. இல்லை அவன் வரவே இல்லை. லேட் ஆகுது. டக்குன்னு தூக்கு. ஓகே ஜூன் டேய் கீழே சமைச்சு வச்சிருக்கியா? எவ்வளோ இருக்கு? 2 சாப்பாடு இருக்கா? பட்டுமா? ஓகே கைஸ் 6 மணி ஆனால் போடுங்க. 6 மணி ஆனால் தப்பிச்சிடலாம். 6 மணி ஆமா கைஸ் 6 மணிக்கு மனசு மாற்றிடுவாரு. ஒரு தூக்கத்துக்காக நான் போராட்ட வேண்டியதாக இருக்குது. தூங்க கைஸ் எல்லாமே தூக்கணும். ஏன்னா தூக்கம் தான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஓடுறாடி
போலாம் பேசிடுவேன் நீ சாப்பிட்டியா ஓகே ஜூட் சாப்பாடு ஓகே ஜூட் சாப்பாடு இருக்கா ஓகே கரெக்டாக இருக்கும் நீ என்ன பண்ணு உனக்கு கொஞ்சம் ரொம்ப கீழே இருக்கணும்னே அப்புறம் போ இப்போ இந்த ரவுண்ட் போ அடுத்த ரவுண்ட் போ அடுத்த ரவுண்ட் வந்துட்டு செக் பண்ணிட்டு போடும் இப்போ தானே போய் சாப்பிட்றோண்டா ஆமா கீழே ஜடம் இருக்கு அது இது பண்ணுவோம் ஏய் ஆமாம் போ 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 அது வேறு இருக்கு கீழே போ கேஸ் கண்ணு இருக்கா போன பாய் பாரு நல்ல வேலை ஞாபகம் பண்ணியா நானே வரேன் அதை பற்றி உள்ளுக்கு போரு ஓகே ஜூட் ஏய் டார்ச் லைட்லாம் பார்க்க மாட்டியா பேட்டரியே முடியல டார்ச் லைட்டுக்கு ஓகே கைஸ் இதுவும் முக்கியம் கைஸ் டார்ச் லைட் அப்போ பேட்டரி முடிஞ்சிடும் பேட்டரியும் ரீஃபில் பண்ணலாம் அது அங்கங்கே பேட்டரி இருக்கும் ஆமாம் தானே ஏய் பர்றாடி பர்றா ஓகே ஜூன் முடிக்க போகிறோம் கேம் முடிக்க போகிறோம் ஓகே வந்துட்டு செக் பண்ணுறாரு தூங்கிட்டாயா கிளம்புங்கயா நீங்கள் ஏன் டேப்லெட் வேலை உங்களுக்கு டைமை பாரு எஸ் கைஸ் தப்பிச்சாச்சு ஆமா ஓகே கைஸ் சாப்டர் 2 இதோட ஆரம்பிக்குது நம்மளோட சாப்டர் 1 முடிச்சு கைஸ் சாப்டர் 1 கேம்ல முடிச்சு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்டர் 2 விளாடுவோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் சாப்டர் 1 எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி சாப்டர் 2க்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் பாய் சொல்லுவோமா ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை கைஸ் பாய்